Hi friends, நான் உங்கள் டுடிஜோ ஸ்டான்லி. பாஸ்ட் 1 மந்த்தாக நான் வீடியோஸ் போடல. ரீசன் நான் உங்ககிட்ட ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன். கம்மிங் அக்டோபருக்கு அப்புறம் ஃபுல் டைம் யூடியூபுக்கு நான் வரதுக்கு பிளான் பண்ணுறதுனால நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 1 மந்த்தாக வீடியோ போடல. டெய்லி பேசிஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடலாம். அக்டோபர் மந்தில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்றதுக்காக இப்போ நான் சிஎஸ்எஸ்ல நல்ல ஒரு டிசைன் ஒன்று நான் கிரியேட் பண்ணி இப்போ நான் போட போகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டைலிஷான அனிமேட்டட் நேவ் பார் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, நம்ம வெப்சைட்டில் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இந்த கம்ப்ளீட் வீடியோ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாக வரும். அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஓனாக உங்கள் வெப்சைட்ஸில் நீங்கள் மெனு பார்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் வந்து பாருங்கள் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த ஃபோல்டரில் நான் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். தென் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். index.html அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு ஃபோல்டரில் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல style.cssன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். style.css. ஃபைன். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபோல்டரில் நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக HTML பேசிக் ஸ்கெலட்டன் உங்களுக்கு வந்திருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைட்டில் வந்து பாருங்கள் மெனு பார் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இதில் வந்து லிங்க் டேக் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க நம்ம style.css ஃபைலை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட style.css. நீங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்க உங்கள் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்து சிஎஸ்எஸ் ஃபோல்டர் ஒன்று இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா style.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எனக்கு ஒன்று இருக்குது. ஸோ இந்த HTML ஃபைலில் கம்ப்ளீட்டாக உங்கள் HTML டிசைனும் அண்ட் தென் சிஎஸ்எஸ்ல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப சிம்பிளான நேவிகேஷன் பார் நம்ம பண்ணுறதுனால இங்கே நேவ் டேக் நான் யூஸ் பண்ண போகிறேன். நேவ் டேக் ஜஸ்ட் NAVன்னு டைப் பண்ணுங்கள். பாடியில் ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் உங்களுக்கு வந்துடும். அதில் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நான் ஒரு 4 ஐட்டம் நான் ஆட் பண்ண போகிறேன். 4 ஐட்டம் அப்படின்றதுனால UL ஆங்குலர் ப்ராக்கெட் LI into 4 அதில் ஆங்கர் டேக் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி ஏன் கொடுத்துக்கிட்டேன். இதில் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 2 கர்லி ப்ராக்கெட் போட்டு உள்ள மெனு அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலி எமன்ட்டோட ஷார்ட்கட். இது நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது ULக்குள்ளே LI 4 ஐட்டம் வரணும். அந்த ஒவ்வொரு LIலையும் ஆங்கர் டேக் வரணும். ஆங்கர் டேக்கில் மெனு அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இது நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ULல LIல Aல மெனு அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த மெனு கிளிக் பண்ணால் எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அதனால் நான் ஜஸ்ட் ஹேஷ் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். இந்த மெனுஸ்க்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அபவுட், டவுன்லோட்ஸ், கான்டாக்டஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ, உங்கள் மெனுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணிடுறேன். இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ப்ரௌசரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு சிம்பிளாக எனக்கு அந்த ப்ரௌசரில் வந்துருச்சு. ஃபைன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட HTML பார்ட் கம்ப்ளீட்டாக எனக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம CSS ஸ்டைலிங் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிக்கல. இது வந்து பேசிக்கான ஃபாண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஸ்டைலிஷான ஃபாண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா font.google.com அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நான் ஃபாண்ட் சர்ச் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட் அப்படின்ற இந்த ஃபாண்ட் ரொம்ப சூப்பரான ஃபாண்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ண போகிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 400, 300 2 சைஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், லைட் 300ம் அதுக்கப்புறம் ரெகுலர் 400ம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஸ்டைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. போல்டாக இருக்கும், இட்டாலிக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணது இருக்கும். இதில் நான் பாருங்கள் பாப்பின்ஸ் ஃபாண்ட்டில் லைட் 300 ரெகுலர் 400 எடுத்திருக்கேன். இந்த
ஃபாண்ட்டை நீங்கள் 2 விதமாக உங்கள் வெப் பேஜில் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று லிங்க் டேக்கில் HTML பேஜில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இம்போர்ட் டேக் யூஸ் பண்ணி CSS ஸ்டைல் ஷீட்டில் பண்ணலாம். நான் பாருங்கள் இந்த இம்போர்ட் டேக்கில் இருக்கிறத காப்பி பண்ணி என்னோட ஸ்டைல் ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணணுன்னா ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் இங்கே இருக்கிறத நீங்கள் போடணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் என்னோட பாடி டேக் நான் ஒன்று டைப் பண்ணுறேன். அதில் என்னோட ஃபாண்ட் ஃபேமிலியை நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸாக நான் போடுறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்னோட ஃபாண்ட் எனக்கு மாறிடுச்சு. இது வந்து நீங்கள் ரெகுலர் வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கூகுள் ஃபாண்ட்ஸில் இருக்கிற அட்ராக்டிவான ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வெப் பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தமிழ் யூனிகோட்ஸுக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் லாங்குவேஜஸில் நீங்கள் தமிழ் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூனிகோட்ஸ் இருக்குது, யூனிகோட் டிசைன்ஸ் இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, தமிழ் பிளாக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே இருக்கிற ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைன். இப்போ நான் இது கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த அன்வான்ட் மார்ஜின் பேடிங்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்டார் யூனிவர்சல் டேக் நான் போட்டுக்கிறேன். யூனிவர்சல் செலக்டர் நான் யூஸ் பண்ணி இதில் வந்து மார்ஜின் வந்து 0 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேடிங்கும் 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் அந்த அன்வான்ட் ஒயிட்ஸ் மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஏதாவது ஒரு கலர் நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து #2d3 436 அப்படின்ற இந்த ஹெக்ஸாடெசிமல் கலர் நான் போடுறேன். இதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த கலரில் எனக்கு பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஃபைன். இப்போ 1 by 1 ஸ்டைலிங் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த நேவிகேஷன் பார் ஸ்டைல் பண்ண போகிறேன். இந்த பேஜில் நேவிகேஷன் பார் மட்டும் பண்ணுறதுனால நான் சென்டர் ஆஃப் த பேஜில் நான் கொண்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் என்னோட நேவ் டேக் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து டாப் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் இப்போதைக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணுறேன். பாருங்கள் 200 பிக்சல்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஃபைன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இருக்கிற யூஎலுக்கு வந்து நம்ம டிசைன் நம்ம பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்க யூஎல் பார்த்தீங்க அப்படின்னா நேவ் பார்க்குள்ளே இருக்கிற இந்த யூஎல்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ என்னோடய ஸ்டைல் ஷீட்டில் நேவ் பார் அதுக்குள்ளே இருக்கிற யூஎல்ல போகிறேன். இந்த யூஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த யூஎல் வந்து நார்மலாக நான் வந்து டிஸ்பிளே வந்து பிளாக்காக நான் மாற்றிடுறேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் சேவ் பண்ணிக்கோங்க. இன்லைன் பிளாக்காக சேவ் பண்ணும்போது இது ஒரு பிளாக்காக எடுத்துக்கும். அந்த பிளாக்கில் வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு தெரியுது. அண்ட் தென் எனக்கு இந்த புல்லட்ஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நன், லிஸ்ட் ஸ்டைல் நன் அல்லது லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு போடுங்க. அந்த புல்லட்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே இருக்கிற எல்லைக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். அப்போ யூஎல்குள்ளே இருக்கிற எல்லை, ஸோ என்னோட நேவ் பார்க்குள்ளே இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த லிஸ்ட் ஐட்டமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பாருங்கள் ஒயிட் கொடுக்குறேன். #FFF பாருங்கள் எனக்கு ஒயிட் கலரில் வந்துருச்சு. சரி, எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ஒரே லைன்லேயே வரணும். ஸோ நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அல்லது ஃப்ளோட் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எல்லாமே லோட் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு சிங்கிள் லைனில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மெனுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு ரைட் சைடில் எனக்கு ஒரு சின்ன கோடு மாதிரி பார்டர் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பார்டர் -right 1 பிக்சல் சாலிட், நான் ஒரு லைட் கிரே கலர் கொடுத்துட்றேன். பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியும். இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்கள் கிரே கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபைன். அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஸ்கியூ பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கியூ 25 டிகிரிக்கு நான் ஸ்கியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இந்த கார்னரில் ஸ்கியூ ஆயிருக்கு. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணாம், எனக்கு ரைட் சைடில் வரணும் அப்படின்னா -25 டிகிரி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் இந்த மாதிரி ஸ்கியூ ஆகிடும். ஃபைன். இப்போ நம்ம ஸ்கியூ பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு பாக்ஸ் ஷேடோ கொடுக்கலாம். கொஞ்சம் ஷேடோ இருந்தால் நல்லாயிருக்கும். இது கீழே ஷேடோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்னோட எல்லைக்கு கீழே பாக்ஸ் ஷேடோ நான் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ஆஃப்செட் வந்து ஒரு வேல்யூ 1.95 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். 1.95 பிக்சல் வந்து வெர்டிக்கல் ஆஃப்செட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பிளர் ரேடியஸ் வந்து 2.6 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கலர் வந்து RGBAல 0,0,0 அப்போ பிளாக் வந்துடும்.
ஒபாசிட்டி 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணுறேன். கீழே பாருங்கள் உங்களுக்கு பிளாக் கலரில் உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் ஆர்ஜிபிஏக்கு பதிலாக நீங்கள் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிளாக்னு போடலாம். ஆனால் நான் ஏன் ஆர்ஜிபியை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா இது வந்து டார்க் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் ஒயிட் பேக்ரவுண்டாக இருந்தால் ஒபாசிட்டி லெவல் குறைக்கிற மாதிரி வரும். அப்போ இந்த ஆல்ஃபா வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் 1க்கு பதிலாக குறைக்கிற மாதிரி வரும். பாருங்கள் எனக்கு ஷேடோ வந்து உங்களுக்கு அழகாக வந்துருச்சு. அப்புறம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் மாறினா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துட்றேன். அவள் உள்ள பாருங்க எல்லாமே எனக்கு கேப்ஸில் எனக்கு மாறிடுச்சு. ஃபைன். அதுக்கப்புறம் உள்ள இருக்க டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். கலர் நான் என்ன பண்ணுறேன் 555ன்னு சொல்லிட்டு கலர் நான் மாற்றிக்கிறேன். #555. இது ஒரு கிரே கலர் மாதிரி வரும். ஆனால் இது அஃபெக்ட் ஆகலை, ஏன்னா இது ஆங்கர் டேக்கில் இருக்குது. மேபி நம்ம அந்த ஆங்கர் டேக்கை வந்து சூஸ் பண்ணி கலர் இன்ஹெரிட்னு கொடுத்துக்கிறேன். இன்ஹெரிட் மீனிங் என்னன்னா இதோட பேரண்ட் யாரு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் டேக் இருக்கு. இந்த ஆங்கர் டேக்கோட பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐ. அப்போ எல்ஐயோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஆங்கர் டேக்கு அப்ளை ஆகிடும். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க எல்ஐக்கு நான் இந்த 555 கொடுத்துருக்கேன் கிரே கலர். அப்போ கலர் இன்ஹெரிட் பண்ணும்போது இங்கே கலர் நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேனோ அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக ஆங்கர் டேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ பாருங்க நான் இது பக்காவாக ஆங்கர் டேக் போட்டாச்சு. சரி, ஃபாண்ட் வெயிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் வந்து நான் 400 கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் நம்ம 400 நம்ம ரெகுலர் ஃபாண்ட் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் வெயிட்டை நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துடும் ஃபாண்ட் வெயிட் 400. ஓகே, 400 சூஸ் பண்ணியாச்சு. ஃபைன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது அனிமேஷன் பண்ண போகிறேன். எப்படின்னா மவுஸ் மேலே கொண்டு வரும்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் மாறணும், பேக்ரவுண்ட் கலர் மாறணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நேவ் பார்க்குள்ளே இருக்கிற யூஎல்குள்ள இருக்கிற எல்ஐக்கு மேலே போகும்போது ஒரு சூடோ கிளாஸ் ஹோவர் கிளாஸ் நான் போட்டுக்கிட்டேன். அதில் என் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கலர் கொடுக்குறேன். #0984E3. இந்த ப்ளூ கலர் எனக்கு வரணும். மவுஸ் மேலே கொண்டு போய் பாருங்கள் எனக்கு அந்த ப்ளூ கலர் வந்துருச்சு. டெக்ஸ்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கலர் வந்து ஒயிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஒயிட் அல்லது #FF சேவ் பண்ணுறேன். மேலே பாருங்கள் போகும்போது எனக்கு ப்ளூ கலரில் ஒயிட்டாக எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபைன். அண்ட் தென் இப்போ எனக்கு இது வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு லோட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் அனிமேஷனாக வரணும் அப்படின்னா டிரான்சிஷன் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிரான்சிஷனில் ஆல் கொடுத்துக்கிறேன். ஆல் இங்கே எனக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, கலர் இருக்குது. ஸோ நான் ஆளுங்கிறது கொடுத்துட்டு 0.2 மில்லி செகண்ட்ஸில் 0.2 செகண்ட்ஸில் எனக்கு லீனியர் ஸ்டைலில் ஸ்மூத்தாக எனக்கு அனிமேட் ஆகணும்னு கொடுத்துட்டேன். அப்போ மவுஸ் மேலே கொண்டு போய் பாருங்கள், ஸ்மூத்தாக போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? இதை நீங்கள் 5 செகண்ட்ஸ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த அனிமேஷன் நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், நான் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே கொண்டு போகிறேன். இது பாருங்கள் மெதுவாக லோட் ஆகும் கலராக. மேலே கொண்டு போகிறேன், மெதுவாக பாருங்கள் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். டெக்ஸ்ட் கலரும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறும். எனக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் இவ்வளோ ஸ்லோவாக வேண்டாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இது 0.2 செகண்ட்ஸில் நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ மவுஸ் மேலே போகும்போது உடனே பாருங்கள் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபைன். சரி, இது போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா இந்த ஆங்கர் டேக்கை கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள் கொஞ்சம் பேடிங் எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை டிஸ்பிளே பிளாக்காக ஃபஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். டிஸ்பிளே பிளாக், இதுக்கு பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் 10 பிக்சல் 20 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேடிங் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது நான் ஜூமிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஜூம் குறைச்சனா நார்மலாக வந்துடும். சரிங்களா? ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். ஃபைன். பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் 20 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள் இந்த 20க்கு பதிலாக 30 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 பிக்சல். ஓகேங்களா? இது டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல். டாப் அண்ட் பாட்டம் 50 பிக்சல் மாத்திரம்னா மேலே 50 கீழே 50. ஓகேங்களா? ஸோ இது வந்து டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு நல்லா நீட்டாக எனக்கு வந்துருச்சு. ஃபைன். அடுத்தது எனக்கு இந்த கார்னர் லெஃப்ட் டாப்பு, இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர் 4 சைடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் எனக்கு வரணும். பார்டர் ரேடியஸ் எனக்கு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என் நேவ் பார்க்குள்ளே இருக்கிற யூஎல்குள்ளே இருக்கிற எல்ஐயில் ஃபஸ்ட்டு சைல்டுனா யார்? அந்த ப்ராடக்ட் எல்ஐ இருக்குது பார்த்தீங்களா? இதோட லெஃப்ட் டாப் கார்னரும் லெஃப்ட் பாட்டம் கார்னரும் எனக்கு சேஞ்ச் பண்ணணும், பார்டர் மாற்றணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் ரேடியஸ் நான் யூஸ் பண்ணுறேன்.
இதில் 7 பிக்சல் 0 0 7 பிக்சல் கொடுக்குறேன். எதுக்கு இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கமெண்ட் நான் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ டாப் லெஃப்ட், செகண்ட் வேல்யூ டாப் ரைட், டாப் ரைட்னா இங்கே, தேர்ட் வேல்யூ பாட்டம் ரைட் இந்த கார்னர், ஃபோர்த் வேல்யூ பாட்டம் லெஃப்ட். எனக்கு டாப் லெஃப்ட்டும் பாட்டம் லெஃப்ட்டும் எனக்கு பார்டர் ரேடியஸ் கொடுக்கணும். அதனால 7 பிக்சல் 0 0 7 பிக்சல் கொடுத்து சேவ் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இது ரொம்ப இது நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது உங்களுக்கு இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த கார்னரில் இருக்கிற கான்டாக்ட் டஸ்க்கும் நமக்கு தேவை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சைல்டுக்கு பதிலாக லாஸ்ட் சைல்டு நான் போட்டுக்கிறேன். இதில் ரைட் சைடில் எனக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 0 7 பிக்சல் 7 பிக்சல் இங்கே 0 கொடுத்துக்கிட்டேன். இதை சேவ் பண்ணுறேன். இந்த கார்னரில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைலிஷாக உங்களுக்கு வந்திருக்கு. ஃபைன். சரி, எனக்கு இந்த லைன் எனக்கு வேண்டாம். அப்போ ஆங்கர் டேக்கில் போயிட்டு என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் போயிட்டு நன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு போயிடும். அப்புறம் இந்த லெட்டர்ஸ் பாருங்கள் சாஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து எதனால் சாஞ்ச மாதிரி இருக்குன்னா, மேலே நம்ம ஸ்கியூ -25 டிகிரி கொடுத்தனால சாஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஸ்கியூ வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கர் டேக்கில் -25 +25 மாற்றினா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுங்களா. நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மெனு பார் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸான டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன். டெய்லி பேஸில் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோஸும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோஸும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.